மாவட்டம் பட்டல்குமர பிரதேச செயலகத்துக்குட்பட்ட நமனுகுலகாந்த சேன தோட்ட மக்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக தங்களின் தோட்ட அதிகாரியினால் எங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தே இந்த தோட்ட மக்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சுகாதார வைத்திய அதிகாரியினால் தங்களின் குடியிருப்புகள் சீராக இல்லை என தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தோட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இது 1967 கட்டின டாய்லெட் சார். இப்ப இது எல்லாம் உடஞ்சி நுழம்பு வருது. சிமிதி ஒன்றும் கொண்டு வர சரி பண்றதுக்கு கொண்டு வர இல்லாது நாங்க இப்போ ஒரு 7-8 வருஷமா துறைக்கு மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். கனாப்புலேட்ட கொடுத்த கனாப்புல சொல்றாரு மேனேஜருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு இன்னொரு இது இல்ல. நாங்க சரி பண்றனாலும் மணல் கொண்டு வர இல்லாது, கல்லு கொண்டு வர இல்லாத ரோட்ல கொண்டு வந்தா வேலை நிப்பாட்டுறாங்க. அவர்கிட்ட சொல்லணும். அவர்கிட்ட சொன்னாக்கா அது 6 மாசமா ஆகுது சார். இப்போ இந்த 730 ரூபா சம்பளம் பெற்றுக் கொடுத்த பிறகு தோட்ட தொழிலாளியை நசுக்கிக்கிட்டு வராங்க. நசுக்கிறதுன்னா 18 கிலோ எடுக்கணும். 18 கிலோ எடுக்காட்டி 250 ரூபா தான் சம்பளம் கொடுக்குறாங்க. தொழிலாளி அரைப்பேர் காலையில் 7 மணிக்கு போயிட்டு அன்றைக்கு 5 மணி ஆகுது. 5 மணி வரைக்கும் அரைப்பேர் போட்டுக்கிட்டு வந்தால் எவ்வளோ பரிதாபமான ஒரு இது. அதில் இந்த 3 நாள் வேலை கொடுக்குறதுல ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 12 நாள் 15 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் 7500 ரூபா, 600 ரூபா, 6000 ரூபா இப்படி தான் கிடைக்கிது. மணல் வர இயலாது, சிமிந்தி மணல் கல் ஒண்ணு கொண்டு வர இயலாது. நாங்க தொழிலாளி கொஞ்சம் அந்த வீட்டை நல்லா திருத்தி அமைச்சா என்ன? நாங்க தொழிலாளி நல்லா இருக்க கூடாதா? நாங்க தொழிலாளி நல்லா இருந்தா என்ன? நாங்க சொந்த சுயமா எதுவுமே செய்ய அதிகாரி அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நாங்க தொழிலாளி நல்லா இருந்தா என்ன? தொழிலாளி பிள்ளைய நல்லா இருந்தானா? எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வச்சு எங்க பிள்ளைகளை வந்து நல்ல தொழிலுக்கு அமைத்தான் நாங்க இந்த அட்டையில எப்படி கடிப்படுறோம். ரொம்ப நாள் கட்டின டொய்லெட்டுங்க இருக்குது. அதுகளை வந்து பாத்துட்டு பிஹெச்ல தெண்டு அடிக்கிறாங்க. அப்ப 24ஆம் தேதி வழக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க?